குறைஞ்சபட்சம் 4 எதிர்கட்சிக்காரங்க எனக்கு போன் பண்றாங்க. யாரு? எங்க கட்சிக்காரங்க இல்ல, எதிர்கட்சி. என்னை எதிர்த்து எந்தெந்த கட்சி வேட்பாளரை போட்டிருக்கோ அந்த கட்சிக்காரங்க தொடர்பு கொள்றாங்க. மாவட்டம், நகரம், ஒன்றியம் அப்படின்னு சொல்லி அந்த அணி இந்த அணின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன். மைக் என்கிற சின்னத்துல. போன முறை வேற ஒரு சின்னம் போட்டிட்டு இருந்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விவசாயி சின்னம் போட்டிட்டு இருந்தோம். ஒரு 7 ஆண்டுகளா அந்த சின்னங்களை சுமந்து வந்திருந்தோம். கூட்டணி வைக்கல, திமுகவோட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கல என்பதற்காக அந்த சின்னத்தை வேறு ஒரு சின்ன கட்சிக்கு, கர்நாடகத்தில் இருக்க கட்சிக்கு 72 ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டு இப்ப மைக் அப்படிங்கிற புது சின்னத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான், எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம இங்க அரசியல ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது. அப்படி ஒருத்தர் வளர்ந்து அரசியல்ல பெரிய ஆள் ஆயிட்டா இங்க இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இந்த 4 ஆண்ட கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு சிக்கல் வந்துரும் அப்படின்னு சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்ச எல்லாரையும் கூட்டணிகளே எழுத்துட்டாங்க. இப்ப கூட்டணிகளை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலே முதல்ல எங்களை மாதிரியான நிர்வாகிகள் வீட்டுல டெல்லியில இருந்து காவல்துறை மூலமாக சோதனை எண்ணெயை ரைடு விட்டாங்க. அதுலயும் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. அதற்கப்புறமா இப்போ சின்னத்தை பறிச்சுட்டு புது சின்னம் கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க தேர்தல்னா பொதுவா கவுன்சிலர் தேர்தல் இருக்கு, பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கு, நம்ம ஊராட்சி தலைவர் பிரசிடென்ட் தேர்தல், எம்எல்ஏ, கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், ரகரகமா ஓட்டு போடுறோம். எல்லாத்தையுமே என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ இந்த போன தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷன், எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன், இப்ப திருப்பி எம்பி, எங்க போனாலும் என்ன கேட்கறாங்கன்னா, தண்ணி வரலைங்க, இந்த கக்கூசே கட்டி தரலைங்க, இங்க பாருங்க சாக்கடையா இல்ல மாட்டேங்கிறாங்க, லைட்டே எரியல பாருங்களேன், ரோடே ஒழுங்கா இல்ல. இததான் எல்லாரும் கேட்கறாங்க. என்னன்னா எந்த பொறுப்பு தேர்ந்தெடுக்கிறோமோ, யாருக்கு வாக்கு செலுத்துறோமோ, யார் எதை செய்வார்னே இங்க தெரியல. தேர்தலில் போட்டிட்டாலே ரோடு ஓடுவாரு, தேர்தலில் போட்டிட்டாலே கக்கூஸ் கட்டுவாரு, தேர்தலில் போட்டிட்டாரே லைட் மாட்டுவாரு, தேர்தலில் போட்டிட்டாரே சாக்கடை அல்வாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. பாராளுமன்ற உறுப்பினரோட பணி அது கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சட்டம் இயற்றுகிற பணி. இந்த மண்ணில மக்களுக்கு தேவையான 500 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க, நினைவு இருக்கா அவங்களுக்கு? பழைய நோட்டு செல்லாதுன்னு. இந்தியா முழுமைக்கும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு, அதை அங்கீகரிக்கிற இல்லை புறக்கணிக்கிற, ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாத மனநிலை கொண்ட கருத்து கணிப்பில் ஓட்டு போடுகிற வாய்ப்பு தான் ஒரு பாராளுமன்ற பணி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட பணி. இந்த இவங்க ஊர்ல மலைய உடைச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அதுல இங்கெல்லாம் பேசி ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மையிலே சொல்றேன், நீங்க சட்டத்தை எடுத்து பாராளுமன்றத்தில் விவாத பொருளாக மாற்றினால் இங்க சொக்கநாமத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கும் மலையை உடைக்க கூடாது என்று ஒரே சட்டத்தின் மூலமாக ஆணையை பிறப்பிக்க முடியும். நாம இப்ப இங்க எப்படி போராடிட்டு இருக்கோம்? சிவேரிக்கு தனியா போராடுறோம், சொக்கநாமத்துக்கு தனியா போராடுறோம். இவங்க எப்படி பண்றாங்க பாருங்க. சொக்கநாமத்தூர்ல ஒரு மலையை உடைக்கணும், எங்க பள்ளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க மலைய எங்க கருத்து கணிப்பு வைக்கணும்? சொக்கநாமத்தூர் மலையை உடைக்கிறதுக்கு சொக்கநாமத்துக்கு கரெக்டா கருத்து கணிப்பு கேட்கணும். இப்ப எங்க வைக்கிறான் தெரியுமா? சேத்தூர்ல உள்ள கல்யாண மண்டபத்தில் வைக்கிறாங்க. சொன்னா தானே வருவீங்க அப்படிங்கிற கருத்து கேட்பனா யார்கிட்ட? அவங்களா கேட்பாங்களா, அவங்களே பேசிக்கிறாங்களா? சொக்கநாமத்துக்காரங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை விடணும். சொக்கநாமத்தூர் பஞ்சாயத்துல இருந்து ஒரு சுற்றறிக்கை, எப்படி சுவரட்டின் மூலமாக சுற்றறிக்கை, இந்த தண்டோரா அடிப்பாங்க பாருங்க, அதன் மூலமாக தெரியப்படுத்தணும். அப்ப எந்த இடத்துல நடக்குது, எத்தனை மணின்னு சொல்லி எவ்வளவு நேரம் எல்லாமே தெரியப்படுத்தணும். இங்க நமக்கு யாருக்குமே தெரியறது இல்ல, திருட இருட்டுல வருவான் பாருங்க. அது மாதிரி கருத்து கணிப்பை சேத்தூர்ல வச்சுட்டு எதிர்த்து எவனும் நம்ம தெரிஞ்சு போகாம வந்து வச்சுக்கோங்க, வந்த 30 பேரும் ஆதரவாக கையெழுத்துட்டேன்னு போட்டு போயிருவேன். எவனா 2 பேர் போயிட்டு வச்சுக்கோங்க, கருத்து கணிப்பு தேதி ஒத்தி வைக்கப்பட்டது, மறு தேதி பின்னால் அறிவிக்கப்படுமா, அப்ப நம்ம வராத தேதியா பாப்பானு. அப்ப என்னன்னா, கட்டாயம் மலையை உடைச்சிடணுங்கிறது அவனோட கொள்கை. என் ஊர் விஸ்வநாதபுரி 5 மணிக்கு இங்க அடிக்க பாருங்க, டம்முன்னு அங்க அதிருது. நீங்க நினைச்சு பாருங்க இங்க எப்படி இருக்கணும். அது எதிர்த்தாப்புல பள்ளிக்கூடம். அப்ப என்னன்னா, இப்போ ஒரு டாஸ்மார்க்கே மூடன்னு வச்சுக்கோங்களேன், காவல் நிலையத்துல கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தீங்கன்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எது? டாஸ்மார்க்னால ஏதாவது பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களா, டாஸ்மார்க்ல சாராயம் குடிச்சிட்டு ஏதாவது கொலை நடந்ததா, டாஸ்மார்க்ல சாராயம் குடிச்சிட்டு போறவங்க பாருங்க செயின் அத்தாங்களா, டாஸ்மார்க்ல சாராயம் குடிச்சு சாதி சண்டை நடந்ததா, இப்படி ஏதாவது நடந்தா சொல்லுங்க. ஐயா நடக்க கூடாதுங்க, நடந்தா சொல்லுங்க பாப்போம். எப்படி? இதுதான் சட்டம். நடக்க கூடாது, வருமுன் காப்பவும் திட்டம் கொண்டது யாரு? திமுக தானே. அதை தாண்டா சொல்றேன். என்ன நடந்துடக்கூடாதுன்னா இதை நீக்கணும் அப்படின்னா நடந்தா சொல்லுங்க. கிரைம் ஏதாவது எங்கேயாவது ஸ்டேஷன்ல புக் ஆயிருக்க எஃப்ஐஆர், இதுதான் இங்க உள்ள நிலைமை. இதையே மாற்றணும். அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் பணி என்பது மிகப்பெரிய பணி. நல்லா சிந்திச்சு நீங்க ஓட்டு போடணும். 4 கட்சி நிக்குது, 4 கட்சி வேட்பாளர்களே நான் தான் கம்மியான வயது உள்ள வேட்பாளர், உங்க ஊருக்கு ரொம்ப அருகாமையில இருக்கக்கூடிய வேட்பாளர். இது எனக்கு வசதிக்காக சொல்றேன்.
சொத்து மதிப்பீடுலும் பாத்தீங்கன்னா எனக்கு தான் ரொம்ப கம்மியான சொத்து மதிப்பீடு. ஆனா வழக்குன்னு எடுத்தீங்கன்னா நான் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ஒரு வழக்கு காமித்திருக்காங்க. அதுக்கு பிறகு நான் தான் 9 வழக்கு காட்டியிருக்கேன். இந்த 9 வழக்கு எனக்கு தெரிஞ்சு காவல்துறையிலிருந்து சம்மன் வந்து நான் நீதிமன்றத்தில் நின்று இப்ப பிணையில இதை வந்து நான் நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த வழக்கு மட்டும்தான். போட்ட வழக்கெல்லாம் காட்டினா நான் நீதிமன்றம் எப்படியும் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு நாளாகி போயிடும். அதை செக்ஷன் எடுத்து என்ன ஏது எளவு கொலவெண்ணம் கூட ஒரு வரியில் எழுதி போயிருக்கான். நம்ம இந்த மலையை உடைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ண வழக்கு இப்ப பாத்தீங்கன்னா இனாங்கோயில் பெட்டி இருக்கு பாருங்க. அங்க இருந்து ஒரு சைட்ல மலையை உடைச்சு லாரி வந்து எடுத்து இந்த வழியா போயிட்டே இருந்தது. இடையில ராயகிரி வழியா வடுகப்பட்டி ராயகிரி வழியா வந்து வாசுக்கு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ராயகிரி வச்சு மறிச்சிட்டோம். என்னன்னு கேட்டா அந்த வண்டி பாத்தீங்கன்னா பாரத்திற்கு அதிகமா கல்லு போட்டிருக்கு, மூடல. அங்க ஏற்கனவே ரோடு போடுறதுனால மண் இப்படி இருக்கு. பைக்கும் அந்த லாரியும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி பிறண்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கல்லு மேல இருந்து வந்து விழுந்து அனத்துக்காகும். அப்ப பாதுகாப்பு இல்லாத தன்மை அதிக அளவு. நான் கல்குவாரியை மூடுன்னு கூட சொல்லல. வண்டி கல்குவாரில இருந்து எப்படி வரணும், மூடிதான் வரணும். உள்ள என்ன இருக்கு வெளியில பறக்காத அளவுக்கு வரணும், பாதுகாப்போட வரணும், அளவா இருக்கணும். இந்த மூணுக்கு சேர்த்து மறிச்சு நிப்பாட்டி காவல்துறைக்கு நாங்க தான் போன் பண்ணோம். எங்க சிவகிரி காவல் நிலையத்துக்கு நாங்க தான் போன் பண்ணோம். அவங்க தாசில்தார் போன் பண்ணாங்க, கூடி பேசினாங்க. எங்க நீங்க போங்க அப்படின்னு மாறி மாறி ஒரு 1/2 மணி நேரம் பேசி மறுபடியும் பஞ்சாயத்து நம்ம கிட்டே வந்து ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்திருந்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் லேட்டா வந்தா வண்டியை பிடிச்சிக்கலாமா, அது வரைக்கும் வண்டி அப்படியே போயிட்டு வந்துட்டுமா வாசுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நிப்பாட்டி வச்சோம், வழக்கு பிடிச்சிக்கிட்டாங்க, அங்க கொண்டு வச்சாச்சு. நாங்க வேற வேலை இருக்கு சாத்தூர்ல கூட்டம் போயிட்டோம். சாயங்காலம் பார்த்தா வழக்கு எங்க மேல பதிவாயிருக்கு. என்னன்னா பிடிச்ச வண்டி உண்மையில தப்பான வண்டி தான் போச்சு. 48,000 ஃபைன், ஒரு வண்டிக்கு 48,000 பிளஸ் 48,000 96,000 ரூபாய் அபராதம். அபராதம் கட்டி வண்டி போயிருச்சு. அப்ப உண்மையிலே அந்த வண்டி தப்பு பண்ணிருக்கு, அதனால கட்டியாச்சு. சரி, எங்க மேல எதுக்கே வழக்கு போட்ட? சும்மா போன வண்டியை மறிச்சு டிரைவர் இருக்க செல்போனை பிடுங்கி அவனை இவனை பேசி கொலை மிரட்டல் விடுத்ததுக்காக வழக்கு. அப்ப இவன் கொடுத்தது 96,000 இல்ல 1,96,000 சந்தேகம். அபராதத்துக்கு ஒரு காசு, கேஸ் போடுறதுக்கு ஒரு காசு சொல்லி இப்ப அந்த வழக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி போராடிக்கிட்டே இருக்கும். அதிகாரம் இல்ல, எங்களால போராட்டம் நடத்ததான் முடியும். ஒரு டாஸ்மார்க் வடுகப்பட்டி அந்த மக்கள் 2 மாதம் தொடர்ந்து அடைக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் யாரோ சொல்லி எங்க பிள்ளைகள் மூலமா எங்க கிட்ட வந்தாங்க. நாங்க ஒரு சின்ன வகுப்பு எடுத்தோம் அவங்களுக்கு. இப்படிதான் நடக்கும், இன்னும் செஞ்சா இன்னும் வரும், காவல்துறை இப்படி பேசும், வருவாய்த்துறை இப்படி பேசும், நீதிமன்றம் இப்படி பேசும், கலெக்டர் இப்படிதான் பேசுவாரு, இதெல்லாம் எம்எல்ஏ இப்படி பேசுவாரு, எம்பி இப்படி பேசுவாரு, இந்த இடத்துல இப்படிதான் நாங்க பேசுவோம், அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சா நாங்க தலைமை தாங்கன்னா அந்த போராட்டத்தை பண்றோம், இல்லைன்னா நீங்க யாரை வச்சு மன்னிக்கீங்கன்னு சொன்னோம். அவங்க ரொம்ப ஆலோசிச்சு ஒரு 6 நாள் கழிச்சு நம்ம கிட்ட வந்து பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஒரு 10-15 நாள் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னும் 10-15 நாளா அப்படின்னாங்க. கடையை மூடணுமா கடையை உடைக்கணுமா அப்படின்னு கேட்டேன். கடையை உடைச்சா வழக்கு மறுபடியும் கடையை மூடிட்டா திருப்பி வராது. அப்ப நம்ம கடையை மூடுங்க தான் நம்ம கோரிக்கையா இருக்கணும். பாட்டில் உடைக்கிறது, கடையை போய் முன்னாடி நின்று போராடுறது, வரவனை பிடிச்சி இழுக்கிறது, ரோட்டை மறிக்கிறது, அப்படி ஒரு செயலை நம்ம செய்ய முடியாதுன்னு பேசி கிட்டத்தட்ட 9 நாட்கள் தொடர்ச்சியாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்கிட்ட சரியா பேசணும். ஏன்னா அங்க நாங்க எந்த விதமான இடையூறும் பண்ணல, போக்குவரத்து இடையூறு பண்ணல, பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு கெடுதல் போல எந்த வேலையும் பார்க்கல. எங்க சொந்த இடத்துல காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். கலெக்டரை போய் பார்த்தோம், எம்பியை போய் பார்த்தோம், எல்லாரும் நல்ல பதில் கொடுத்தாங்க. ஓசியில் அரிசி வாங்குறீங்களா, அப்புறம் சாராயம் விற்காம எப்படி அரிசி வரும் அப்படின்னு ஒரு கலெக்டர் அம்மா கேட்டுச்சு. ஷில்பா பிரபாகரன் ஒரு அம்மா, நல்லா தத்துவார்த்த அம்மா, அந்த அம்மா படிச்சு ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் வந்தாங்க. அவங்க தான் இப்ப ஸ்டாலின் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. நீங்க 100 நாள் மனு ஒன்று பெட்டியா திறந்தாங்க பாருங்க, அந்த பெட்டியை திறக்கிற வேலையை அந்த அம்மா தான் தலைமைச் செயலகத்தை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா அப்படி ஒரு கேள்வி கேட்டோம், பதில் சொன்னோம். உங்க ரேஷன் கார்டும் வேண்டாம், உங்க வாசி அரிசி வேண்டாம், வச்சுக்கணும்னு சொன்னோன்னே நீங்க ரொம்ப எதிர்த்து பேசுறீங்க, நீங்க பேசாம வெளியே போங்கன்னுச்சு. அப்புறம் திருப்பி வந்தோம், ஒவ்வொரு நாள் ஒரு போராட்டம் நடத்துறோம். ரொம்ப நாள் நீட்டிக்க முடியல, மக்களுக்கு வந்து காத்திருக்கவே முடியல. கடைசி 2 நாட்கள் தண்ணி குடிக்காம உண்ணாவிரதம் இருந்து கடைசியா கலெக்டர் மனம் இறங்கி வேற வழி இல்லாம அந்த கடை முழுத்து மூடப்பட்டது. இப்ப கிட்டத்தட்ட 6 வருஷம், போன பாராளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாக மூடப்பட்ட கடை இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தை போய் திறக்க முடியல. இன்னும் கூட சொல்ற, தேவட்டத்தில் ஆரம்பிச்சு நீங்க சுத்தி வாசு இருக்கு, இங்கிட்டு கரிவல் இருக்கு, இதுக்கு இடையில சாராய கடை திறக்கணும்னா நாம் தமிழர் கட்சியை கேட்டுட்டு தான் திறக்க முடியும் அப்படிங்கிற நிலையை உண்டு பண்ணி வச்சிருக்கோம். இந்த 15 கிலோமீட்டர்ல எங்குமே சாராய கடை திறக்க முடியல. 4 பெரிய முதலாளிகள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம். அவங்ககிட்ட ஆபீசர் சொல்ற வேலை இருந்தமா, இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க லேசா கரெக்ட் பண்ணிட்டு வந்துருங்களேன், நீங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்க கடைசியில் வந்து விழுந்துருவாங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இது எது சொல்றேன்னா, அதிகாரம் இல்ல. ஒரு கடை முன்னாடியா படுத்து கிடக்க முடியுமா? ஒரு குவாரி முன்னாடியா போராட்டம் நடத்த முடியுமா? ஒரு சுள்ள முன்னாடியா போராட்டம் நடத்த முடியுமா? ஒரு நீர் நிலையில விற்கிறான பாட்டில் கேன் வச்சு தண்ணி விற்கிறான அவன் கம்பெனி முன்னாடியா போராட முடியுமா? ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆஃபீஸா போராட முடியுமா? எல்லாம் அவன் கட்சிக்காரன் தான் இருக்கான், தலைவர் இருந்து எல்லாமே அவன் தான் கான்ட்ராக்ட் எடுக்கான், காசு இருந்தா எவனாலும் வித்துறாங்க. அப்ப ஒண்ணா பண்ண முடியாது. அப்ப அதிகாரம் கையில வந்தாதான் அதை ஒட்டுமொத்தமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த முறை இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். 40ல் 39 எப்படியோ
இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி முதல் வெற்றியை நாம் தமிழர் கட்சி கொடுக்க காத்திருக்கிறது என்றுதான் நான் இல்ல எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா நான் வாக்கு கேட்டு போகக்கூடிய பாருங்க, பொதுக்கூட்டம் முன்னாடி எல்லாம் போன எம்பி எலெக்ஷன்லாம் 6 மணிக்கு வந்து உட்காந்துருவோம். இப்ப வந்து முடியல, ஐயோ சீக்கிரம் போயிடும், ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிடணும், தலைவாது காட்டிடுவோம் வேட்பாளர் அப்படின்னு அடுத்தடுத்த ஊரை முடிச்சுட்டு தான் வேகமா வர வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் உணவு இடைவேளை இரவுல போனா பார்த்தா குறைஞ்சபட்சம் 4 எதிர்கட்சிக்காரங்க எனக்கு போன் பண்றாங்க. யாரு எங்க கட்சிக்காரங்கல்ல, எதிர்கட்சி என்னை எதிர்த்து எந்தெந்த கட்சி வேட்பாளரை போட்டிருக்கோ அந்த கட்சிக்காரங்க தொடர்பு கொள்றாங்க. மாவட்டம், நகரம், ஒன்றியம் அப்படின்னு சொல்லி அந்த அணி இந்த அணின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எங்க வேட்பாளர் இந்த வட்டம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு ஓட்டு போட எங்களுக்கு மனசு இல்ல, நாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட முடிவெடுத்துட்டோம், நீங்க எங்க ஊருக்கு வந்து ஓட்டு மட்டும் கேளுங்க, திட்டாம ஓட்டு கேளுங்க, யாரையும் எப்படி பாலீச ஓட்டு மட்டும் கேட்டு போங்க, பின்னாடி வேலையெல்லாம் பூத்துல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்களே சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை பொதுமக்களும் பயன்படுத்துங்க. ஏன் சொல்றேன்னா 17 தேர்தல் நடந்திருக்கு இந்த தொகுதியில, எம்பி தேர்தல் 17, இது 18வது. 17 முறை நீங்க திமுக ஓட்டு போட்டிருப்பீங்க, அதிமுக ஓட்டு போட்டிருப்பீங்க, கம்யூனிஸ்ட் ஓட்டு போட்டுருவீங்க, காங்கிரஸ் ஓட்டு போட்டுருவீங்க, பிஜேபி ஓட்டு, யாராருக்கோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. இத்தனை முறை இவங்க ஜெயிச்சும் இன்றைக்கு வரைக்கும் குறைஞ்சபட்ச விவசாயிகளின் நிலையாவது தன்னிலை அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த நாட்டோட மிகப்பெரிய தொழில உழவு வேளாண்மை தான். இந்த செண்பகவல்லி அணை இருக்கு பாருங்க, நீங்க இப்ப திமுக ஒரு அம்மா டாக்டர் நிக்காங்கல்ல, அவங்க துண்டறிக்கை வாங்க பாருங்க, செண்பகவல்லி அணையின் உடைப்பை சரி செய்வோம். நான் கூட நினைச்சிட்டேன் இந்த அம்மா சிங்கப்பூர்ல இருந்து புது கட்சி தொடங்கியிருப்பாங்க இருக்கும், செண்பகவல்லியை கேள்விப்பட்டு இப்படி போட்டான்னு பார்த்தா திமுக கட்சி. போனதே யாரும் தான் எம்பியா, திமுக தான் எம்பி. அவர் துண்டறிக்கை எடுத்து பார்த்தா அவரும் அப்படிதான் போட்டிருக்காரு. சரி, அதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சி லிங்கம் இருந்தாரு, அதை எடுத்து பார்த்தா அவரும் போட்டிருக்காரு. சரி, அதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்து அவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் போய் பார்த்தா அருணாச்சலத்துக்கு வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்கிட்ட வசந்தி முருகேச அதிமுக அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா ஒரு 35 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல கடந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படியே இருக்கு. 5 வருஷத்துக்கு பிறகு துண்டறிக்கைய படத்தை மாத்தி மட்டும் போட்டுட்டு இங்க துண்டறிக்கையில மேல இருக்கிற கீழே இருக்கிற மேல மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி அத்தனை முறை ஓட்டு போட்டு செய்யாத ஒண்ண இந்த முறை திமுக ஓட்டு போட்டா செய்யும் நம்புறீங்களா? செய்யுமா? அப்படி நம்புறீங்கன்னா ஏன் தனுஷ்குமார் அவர்களே மறுபடியும் வேட்பாளராக நிறுத்தல? அவர் நல்லவரு, வல்லவரு, நியாயமானவரு, களத்துல மக்களுக்காக இறங்கி போராடினாரு, 4 வழிச்சாலை வேண்டான்னாரு, ஆனா கொண்டு வந்தாரு, இதெல்லாம் சரியா பண்ணினாரு, எப்படி மக்களை கரெக்டா ஏமாத்தி அதை சரியா செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு அவர்களை சீட்டு கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே, ஏன் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான்? கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்ட் ஓட்டு 39 தொகுதிக்கு பொருந்துமோ இல்லையோ, நம்ம தொகுதிக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால அவரை கொடுக்காம இப்ப ஒரு வேற ஆளை கொடுத்துட்டு, அது பாத்தீங்களா அவர் தளபதி பேச்சை கேட்கல, அதனாலதான் எங்க தளபதி உடனே நடவடிக்கை எடுத்து இப்ப வேறம்மா டாக்டர்மா பாத்தீங்களா, இந்த வாட்டி நீங்க ஓட்டு மட்டும் போட்டு பாருங்க எப்படி கிழிச்சிருவோம்னு அப்படின்னு வந்து நிப்பாங்க. இது வருஷம் அவங்க பண்ற டெக்னிக் தான். அதுல இப்ப வீடு வீடு எழுதி போட்டுருக்காங்க, பார்த்தேன் தென்காசியில் நடந்த பிரச்சாரம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்த கட்சி அவங்க அப்பா விட்டு காசு, எது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்த கட்சி, வாசி பஸ் விட்ட கட்சி. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுதா, 1000 ரூபாய் கொடுத்ததே இருக்கட்டும், நம்ம குறை சொல்ல வேண்டாம், சரி நம்ம அக்கா மாதிரிலாம் கை நீட்டிட்டாங்க, இங்க சண்டை நடக்கு, எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல. ஆனா அக்கா 1000 ரூபாய் வாங்குது, மாமா இங்க எவ்வளவு விடுறான் தெரியுமா? ஒரு நாளைக்கு கோட்டர் 200 ரூபாய், 30 நாளைக்கும் 6000 ரூபாய். 1000 ரூபாய் இப்படி வாங்கினா ஒரு வீட்டுல ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் ஆட்டையை போடுறாரு ஸ்டாலின். ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 5000 ஆட்டையை போட்டா 2.25 கோடி ரேஷன் கார்டுக்கு அடிக்கிற வெயிலுக்கு மேல மயங்கி விழுந்துரும். கணக்கு போட்டோம்னா நாட்டோட கடன் எவ்வளவு? 7.5 லட்சம் கோடி. நாட்டோட கடன் எவ்வளவு? 7.5 லட்சம் கோடி. அதை திருப்பி செலுத்துவதற்கோ அதை மாற்றுவதற்கோ பொருளாதார வாய்ப்பை பெருக்குவதற்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கானா? அப்படி எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்க அப்பா பேனா செலவுக்கு 81 கோடி, அவங்க அப்பா பேர்ல பஸ் ஸ்டாண்டு கட்ட 3000 கோடி, அவங்க அப்பா பேர்ல பேருந்து நிலையம் இது நம்ம நூலகம் கட்டுறதுக்கு 150 கோடி, அப்படி ஒண்ணு திறக்கிறதுக்கு மட்டும் காசு வரும். ஆனா பெண்களுக்கு கல்லூரி திறப்பதற்கு ஒரு 200 கோடி கொடுன்னா கஜானா காலியா இருக்கு, நாங்க என்ன பண்ண? அப்ப இத்தனை ஆண்டு காலம் வரலாற்றுல திருட்டு திராவிடர் கூட்டம், இந்த தேசிய திராவிடர் கூட்டம் பொழுதனைக்கும் ஆட்சியில் இருந்து கஜானாவை காலி செஞ்சுதான் மிச்சம். ஆடு இலவசம், கோழி இலவசம், தாலிக்கு தங்கம் இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி இலவசம், ஓசியில கல்யாணி பிறந்த நாளைக்கு 97 பேர் ஓசியில கல்யாணம், ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு 68 பேருக்கு ஓசியில கல்யாணம். இப்படி எல்லாம் இலவசம் பெற்ற நாம் கல்வி, மருத்துவம், குடிநீர் இலவசம் என்று எந்த அரசியல் அமைப்பாவது அறிவிச்சிருக்கா? நினைச்சு பாருங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை தான் முன்வைக்கிறோம். மாற்று அரசியல் அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம். இந்த தேர்தலை நான் போட்டி போடுறதுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்க அனுமதி என்ன தெரியுமா? 95 லட்சம் ரூபாய் செலவழிச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 கோடி செலவழிச்சுக்கலாம். 1 கோடியை செலவழிச்சுட்டு உங்களுக்கு நல்ல செய்ய மகாத்மாக்களா இங்க வந்து நிக்கிறாங்க வேட்பாளர்லாம். சொல்லுங்க பாப்போம். நீங்க உழைச்ச காசு 10 ரூபாய் கிலோ போட்டு, அண்ணே 10 ரூபாய் விழுந்துல, 10 ரூபா தானே தம்பி, விடுதம்பி அப்படி சொல்லுவீங்களா? 10 ரூபா உழைச்ச காசு. அவன் 1 கோடி அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போவானா? 1 கோடியா செலவழிக்கும்? கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும்?
அந்த சாதிக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவன் தலைவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும், கட்சிக்கார பயிலுக்கு கொடுக்கணும், கோட்டருக்கு கொடுக்கணும், கோடி பிரியாடி கொடுக்கணும், பூத்து ஏஜென்ட் கொடுக்கணும், ஓட்டு என்ன போறவனு கொடுக்கணும். ஒட்டு மொத்தமா 50 இருந்து 100 கோடி செலவழிக்கிறான். 100 கோடி செலவழிச்சு எம்பி ஆகிறவன் உங்களுக்கு ரோடு போட்டு தருவான்னு நினைக்கலாம். உங்களுக்கு 4 வழிச்சாலைய விவசாய நிலத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு வரான்னு நினைக்கலோ. மலையெல்லாம் அப்படியே பொத்தி பாதுகாச்சு போர்வை ஓட்டு வைப்பான்னு நினைக்கீங்களோ. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா காலி வந்துட்டு டெண்டர்ல எனக்கு எவ்வளவு கமிஷன் கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருக்கு, காசை கொண்டா சொல்லி வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். இதெல்லாம் மாற்றணும். முழுமையா மாற்றி ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை கொண்டு வரணும்னு சொல்லிதான் எங்க ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது 9 அணைகள் கட்டினார். எதுக்கு? விவசாய நிலங்களை பெருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு தண்ணி இல்லாம பெயரக்கூடாது என்பதற்காக பண்ணாங்க. அதே போல மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இலவச சீருடையிலிருந்து, இலவச செருப்பிலிருந்து, இலவச பையிலிருந்து, இலவச புத்தகத்திலிருந்து எல்லாம் கொடுத்த பிறகு கூட மதிய உணவு திட்டம் என்கிற ஒன்றை கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சாரு. ஆனா இன்னைக்கு ஊருக்கு சாராய கடை திறந்து எல்லாரையும் குடிக்க வச்சதான் மிச்சம். அரசு சாராய கடை தாண்டி உங்க ஊர் மவுசு. எங்க ஊர்ல சாராய கடை இல்ல, எங்க ஊருக்காரவங்க உங்க ஊருக்கு தான் வராங்க. எதுக்கு? மணமகள் மன்றம். இப்ப அரசு கூட சண்டை போட்டதானா சண்டை, அது தனியாற்ற போய் சண்டை. அவன் தனியா பில்டிங் வச்சு மணமகள் மன்றம். அடேங்கப்பா, பேரு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் இந்த பொம்பளைக்கும் கொண்டு வந்துருவாங்க, அவங்களும் தனியா உட்கார வேண்டியது அப்படி கொண்டு வந்துருவாங்க. அது அந்த அளவுக்கு ஆக்காம சீக்கிரமா ஆட்சியை மாத்துறதுக்கு வழியை பாருங்க. ஒரு மாற்று அரசியல். இங்க இருக்க பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, சின்ன பிள்ளைங்க. நாங்க நினைச்சிருந்தா வேற கட்சியில போய் வேறு விதமா மாறி இருக்கலாம். ஆனால் எங்க அண்ணன் சித்தாந்தப்படி ஒரு மாற்று அரசியல் உருவாக்கணும் சொல்லி உங்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஒன்று கூடி நிற்கிறோம். இந்த நம்பிக்கையோடு இந்த முறை நாம் வெல்வோம். கட்டாயம் ஒரு மாற்றம் கிடைக்கும். நான் ஓட்டு என்ற அன்னைக்கு 40ல தென்காசி பாராளுமன்ற தொகுதி மக்கள் தான் ஒரு முதல் முறையாக மாற்றமாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளை புறக்கணித்து விட்டு புதிய சின்னமான மைக் சின்னத்திற்கு ஓட்டு போட்டு ஒரு வரலாற்று ஒரு மாற்றமாக நாம் தமிழரை வெற்றி பெற வைத்தார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிற போது இந்த மண்ணில் எல்லாம் மாறும். கட்டாயம் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து இது அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடலாம் கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருப்பான்னு முதல் முறையா இந்த பாராளுமன்றம் பார்க்கும். அதை போல நாம் தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பாரு. நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க. ஓட்டு பட்டியல 8வது சின்னம். எல்லாருக்கும் 7.5 தான் ஜனிமாங்க. என்னை எதிர்த்து நிற்கிற வேட்பாளருக்கு 8ல தான் ஜனி. அதனால நம்பிக்கையோட மைக் சின்னம் 8வது சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை காக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நமது சின்னம் மைக் சின்னம். மதிவான அண்ணனுக்கு மைக் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யணும். இது நாம் தமிழர் கட்சிக்கோட வெற்றி கிடையாது, சொக்குணாமுத்தூரோட மொத்த வெற்றியா அது இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.